ஒரு ஊமை வெளியில் ஒரு கிளவி வருவாங்க, அது கடைசி வரைக்கும் அது எதுக்குன்னு தெரியாது. சந்திர மூவில ஒரு பாம்பு வரும், அது எதுக்குன்னு கடைசி வரைக்கும் தெரியாது. இந்த படத்தை நான் எதுக்கு வந்திருக்கேன்னு நீங்க அந்த மாதிரி நீங்க யோசிக்க வேணாம். எல்லாம் இங்க தொடங்கின பேசுலேருந்து நான் ஒரு 6-7 ஜோக்ஸ் வச்சிருக்கேன், அதை அங்கே வந்து சொல்றேன். மொத்தம் இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னா, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹைலைட்டா இருக்கும். இதெல்லாம் அருமையான காமெடி. நானா உன் மனசுக்குள்ள இதுக்கு பயங்கரமா எந்திரிச்சு கை கட்டு போறான்னு நினைச்சிட்டு வந்தேன். பரவாயில்ல இருக்கட்டும். மீதியை வந்து நீங்க சூப்பர்ரா தம்பி, சூப்பர். அத கொஞ்சம் அன்பா சொல்லுப்பா. அதான் எல்லாரும் வர்றீங்களா இல்ல மிரட்டுறீங்களா? இப்படி மிரட்டுனா எப்படி? நாங்க வந்து போறோம். ஒரு கியூட்டா சொல்லுமா, கியூட்டா சொல்லு. இந்த வரைக்கும் நல்லா பேசினா கடைசில எங்களை கல 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 நாக்கிட்டீங்க. ஆமா சூப்பருங்க. டிஜிட்டலும் சரி சின்னத்திலையும் சரி கலக்கிட்டு இருக்கீங்க. இப்போ பிக் ஸ்கிரீனுக்கு வந்திருக்கீங்க. நோ டவுட்ஸ் யூ கோனா மேக் இட் பிக். ஆல் தி வெரி பெஸ்ட். எஸ் மை டியர் டார்லிங், சொல்லுங்க. எல்லாருக்குமே வணக்கம். மூச்சு வாங்குதாப்பா அவர் பேசினது. எனக்கு வந்து கடகடன் பேசிட்டாரு, நம்ம என்ன பேசுறது இல்ல. நீ சொல்லுமா, என்ன வேணா சொல்லு. எல்லாருக்குமே வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம். அவன் பேசுனதுக்கு அதிர்ச்சி ஆயிட்டான். அதிர்ச்சியாய் ஸ்லோ மோஷன் ஆயிட்டாரு. அந்த அளவுக்கு அண்ணே நீங்களே அதிர்ச்சி இருக்கிற மாதிரி தான் இருக்கீங்கண்ணே. இது தெரியுறதுன்னு ஒரு வாரம் படம் ரிலீஸ் ஆனப்ப நான் அதிர்ச்சி. சொல்லுமா. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சோசியல் மீடியாவில் அப்பா ஏதோ கஷ்டப்படுறாரு, அப்பாவுக்கு வீடியோ போடணும்னு நினச்சி நான் போட்டேன். நான் இப்படி படம் நடிப்பேன் எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு ஃபஸ்ட்டு படம் எனக்கு விக்னேஸ்வரன் அண்ணா வாய்ப்பு கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு படம் வெள்ளைக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு சீன் எடுத்தவொடனே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு சீன் ஷார்ட் கொடுத்தாங்க, அது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்தது. எப்படி சொன்னார் விக்னேஸ்வரன் அண்ணா சொன்னார், நீ எடுத்து பண்ணு, எவ்வளோ கேட்கனாலும் பரவாயில்ல நாங்கள் பார்த்துக்கணும்னு சொன்னார். அதில் வந்து இப்போ தொடங்கி மரியாதை அண்ணா எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாரு. எல்லாமே எங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு எல்லாமே பார்த்துக்கிட்டாரு. என்ன பார்த்துக்கிட்டாரு? அப்படி எல்லாமேனா எனக்கு கூட பிறக்காத அண்ணன், கூட பிறந்த அண்ணன். அப்படியா? ஓகே ஓகே. அவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிட்டாரு. எல்லாருக்குமே தெரியும் அவரை பார்த்துக்கிட்டது எல்லாமே. ஓகே ஓகே. ப்ரொடியூசர் அண்ணாக்கு ரொம்ப நன்றி. ரிலாக்ஸ் இதே இந்த எனக்கு கேட்குது. அண்ணா மறந்துட போறாருப்பா. அதுதான் நான் தள்ளி நிற்கிறேன். கீழே விழுந்தாலும் விழுந்துருப்போம். சொல்லுமா. ப்ரொடியூசர் அண்ணாக்கு ரொம்ப நன்றி. நான் நினைச்ச ப்ரொடியூசர்லாம் ஒரு இடத்துல இங்கே நின்று பார்த்து நிற்பாங்க படத்தை நினச்சிருந்தேன். ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்ல இங்கேயும் அங்கேயும் ஓடி இருந்தாங்க. ரொம்ப துணி இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்கறதுக்கு. இந்த படத்தை ஒரு நிமிஷமும் ரொம்ப செதுக்குனாங்க. இந்த படத்தை ஒரு நிமிஷம் கூட உங்க உட்காரல. ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த படத்தை ரெடி பண்ணிருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஜிவி அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா. ரொம்ப ஃபேன் தானா, உங்க எல்லா பாட்டு எல்லாமே பார்த்துருக்கேன். ரொம்ப ஃபேன் தான். உங்க எல்லா பாட்டுமே பார்த்துருக்கேன். நான் நினைச்சேன் ஜிவி அண்ணா இருக்காரு, எப்படி பேசுறது, அவங்க ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட்ல போறமே கையில நடந்தது எனக்கு. ஆனா அவர் நான் எதுவுமே நான் பேசல. அவரை கூப்பிட்டு எப்படி பாருங்க நல்லா இருக்கு, வீடியோ நல்லா இருந்தது பேசினாரு. அப்பயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி அண்ணா, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது. ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஹாப்பி ராஜ் படத்தை மார்ச் 27 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா போய் பாருங்க. ஹாப்பி ராஜுக்கு வாங்க, பெஸ்ட் என்டர்டைன்மென்ட் போங்க, ஃபேமிலி போங்க, சூப்பரான படம். ஹாப்பி ராஜுக்கு வாங்க, பெஸ்ட் என்டர்டைன்மென்ட் போங்க. சூப்பர்ரா தம்பி, சூப்பர். அத கொஞ்சம் அன்பா சொல்லுப்பா. அதான் எல்லாரும் வர்றீங்களா இல்ல மிரட்டுறீங்களா? இப்படி மிரட்டுனா எப்படி? நாங்க வந்து போறோம். ஒரு கியூட்டா சொல்லுமா, கியூட்டா சொல்லு. இந்த வரைக்கும் நல்லா பேசினா கடைசில எங்களை நீ தான் அதிர்ச்சியில இருக்க. வேற அப்படியே மாத்திக்க வேண்டும். அத ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஹாப்பி தான் இருக்கு. படம் ஃபுல்லா ஹாப்பியா இருக்கும். கண்டிப்பா மார்ச் 27க்கு வந்து பாருங்க. எல்லாரும் உழைப்பு ரொம்ப அதிகமா இருக்குது. கண்டிப்பா படம் எல்லாம் வெற்றியாடும். கண்டிப்பா சப்போர்ட் கொடுங்க மக்கள், நீங்க சப்போர்ட் தரணும். தேங்க்யூ. நல்ல கைத்தடி கொடுத்துங்க ரசிகர்களுக்கு. தேங்க்யூமா. எஸ் மதுரை முத்தண்ணன் சொல்லுங்க. எத்தனை படங்களுக்கு பேர் வச்சிருக்கிறோம். முழுக்க இவ்வளவு பாசிட்டிவான ஒரு பேர் இருக்கு. டைட்டில் பார்த்தோன்னே ஒரு ஹாப்பினஸ் வருதுன்னா அது ஹேப்பி ராஜ். ஹேப்பி ராஜுக்கு மட்டும் இல்லை, படம் வர்ற ஹேப்பி வேலுவா இருக்கட்டும், கேபி லட்சுமியா இருக்கட்டும், கேபி ஹேமலதாவா இருக்கட்டும், எல்லாருக்குமே இது ஹாப்பியாக இருக்கும். அதான் முக்கியம். நான் இங்கே இருக்கிற முகங்களும் சரி, பேருமே சரி பாருங்க, ஜிபி பிரகாசம் அப்படின்னாலே ஒரு வெளிச்சம்.
ஏன்னா இவங்கெல்லாம் வாய்ப்பு கேட்டாங்க, நான் எப்படி அதுக்கு அடுத்து எனக்கு ஏதாவது டைலாக் வேணும்ல, கண்டிப்பா கண்டிப்பா அதெல்லாம் மனப்பாடமா ஒரு வாரம் மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டான் போல. பூரா நான் இங்க எல்லாரும் பேரும் மிஸ் பண்ணாம சொல்லிட்டானே. அதே போல மரியா இளங்கலி, மரியாண்டாலே தூய்மை அன்புன்னு அர்த்தம். இப்படி தொடங்கின எல்லாமே பாசிட்டிவ். நாங்க முதல் நாள் ஷூட்டிங்ல வந்தப்பயே என்ன பண்றாங்க, என்னமோ பண்றாங்களே, பையனத்தான் தெரிஞ்சு என்னமா பண்றாங்க. அதான் நல்ல விஷயம் தான். இந்த பஞ்செல்லாம் நீங்க கை தட்டலைன்னா நான் எங்க இதுக்கு மேலெல்லாம் நான் ஒரு பஞ்செல்லாம் யோசிக்க முடியாது சார். அதுக்கு இவ்வளவு விரக்தியா உட்கார வேணாம். உண்மையிலே அவ்வளவு உண்மையிலேயே சொல்றேன். அந்த ஆடியன்ஸோட பல்ஸ் பார்க்குற மட்டும் இல்லையா, ஷூட்டிங் ஸ்பாட்லேயே பார்த்தேன் எல்லாமே பஸ். நான் போனோடனே ஜிவி சார் கேட்பார், வாங்கண்ணே நான் ஒரு ஜோக் சொல்லுங்கண்ணே, ஒரு டென்ஷனாக இருக்கேன், ஒரு விரக்தியாக இருக்கு, ஒரு ஜோக் சொல்லுங்கண்ணே அப்படின்வார். சொன்னோன்னே பரவாயில்ல, அதுக்கு அந்த விரக்தியே பரவாயில்ல அப்படின்வார். அங்கேருந்து தொடங்கும், அப்படியே தொடங்குவோம். ரொம்ப ஒரு ஊமை வெளிகளில் ஒரு கிளவி வருவாங்க, அது கடைசி வரைக்கும் அது எதுக்குன்னு தெரியாது. சந்திர மூவியில் ஒரு பாம்பு வரும், அது எதுக்குன்னு கடைசி வரைக்கும் தெரியாது. இந்த படத்தை நான் எதுக்கு வந்திருக்கேன்னு நீங்க அந்த மாதிரி நீங்க யோசிக்க வேணாம். எல்லாம் இங்க தொடங்கின பேசுலேருந்து. அதே போல மரியன் சார் வந்து முதல் நாள் கேரவன்ல லான்ச்சிங் அன்னைக்கே என் அரை மணி நேரம் சூப்பர், உங்க காமெடியில் பிரமாதம், நீங்க ராமர் தானே அப்படின்னாரு. 3/4 மணி நேரம் கழிச்சு ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல கவின் பிரதர், எனக்கு உண்மையிலே அவங்க நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி தான். இந்த முகங்களை புறம் பாருங்க, இந்த பாசிட்டிவிட்டி தான் தேட்டரில் இருக்க போது. நாங்கள் எல்லாரும் இந்த டீமில் பார்த்தது பூரா என்னென்னா, அத்தனை ஏடி இருந்தது இந்த படத்தில் தான். முதல் 3 நாளைக்கு ஏடியோட ஃபேமிலி வந்தாலே எங்களுக்கு போதும் தேட்டரில். அந்த அளவுக்கு பெரிய ஒரு டீமு. அவங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே 3 விஷயம்தான். மரியா டைரக்டர்லேருந்து ப்ரொடியூசர்லேருந்து 3 விஷயம்தான். உழைப்பு, 2வது உழைப்பு, 3வது உழைப்பு. அந்த கைதட்டு நாங்கள் கோபுரம்ன்றக்காக தட்டிருக்கீங்க. இது உண்மையான விஷயம். நாங்கள் இருந்து பார்த்தது. அவ்வளோ அன்பாக ரொம்ப லவபுளாக பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கு எனக்கு ஒரு பெரிய எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதே போல் தலைப்பு தான் எல்லாருக்கும் பாசிட்டிவிட்டியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப பிஸியாகவே இருப்பான். அவன் பேர் பிரியான்னு வச்சுருப்பான். 3 பேர் சிரிக்கிறதுக்காக இந்த நகைச்சுவை நம்ம மதுரையிலேருந்து தூக்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. குபீர்ந்து. ஆனால் உண்மையிலே சொல்கிறது தான், நான் டப்பிங்கில் ரொம்ப சிரித்தது வந்து நானும் ஒரு 7-8 படங்கள் நல்ல படங்கள் பண்ணியிருக்கேன். ஆனால் டப்பிங்கில் நான் ரொம்ப சிரித்தது ஹேப்பிராஜ் படத்தில் மட்டும்தான். அது அப்படியே அந்த அவுட்புட் வந்து நீங்கள் தேட்டரில் பார்க்கணும். ரொம்ப அழகு. அந்த ஒரு 2 நாள் டப்பிங் பண்ணும்போது டப்பிங் எடுக்கிறவரே என்னுடைய ரசிகரை மாறிட்டார். அப்படி நானா என்னை பெருமையை சொல்லிக்கிட்டேன், வேற யாரும் சொல்ல. அதனால் முழுக்க நான் சொல்கிறது எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும். இப்போ இருக்கிற பெரியவங்கள்லேருந்து அந்த ட்ரெய்லர்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் எனக்கு இந்த வாய்ப்பு ரொம்ப நாளாக நான் இருக்கிறேன். அது சினிமாவில் கொண்டு வர எண்ணியதற்காக மூல இயக்குனர், ப்ரொடியூசர் ஜிவி சார் எல்லாருக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக வெற்றியாக இருக்கும். அடுத்து வெற்றி விழாவில் இதே மாதிரி நான் ஒரு 6-7 ஜோக்ஸ் வச்சுருக்கேன், அதை அங்கே வந்து சொல்கிறேன். மொத்தம் இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னா, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். இதெல்லாம் அருமையான காமெடி. நானாக மனசுக்குள்ள இதுக்கு பயங்கரமாக எந்திரிச்சுட்டு கைகிட்டு போகிறான்னு நினச்சிட்டு வந்தேன். பரவாயில்ல, இருக்கட்டும். மீதியை வந்து நீங்கள் திரையில் பார்க்கலாம். அவ்வளோ விஷயங்கள் வச்சுருக்கிறோம். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். நன்றி. உங்க 3 பேருக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஜெயவர்தன் சார், அந்த கோபுரி சார், ஜெயகாந்த் சார், அந்த எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மிஸ்டர், உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்களா கண்டிப்பாக இது நடந்திருக்காது. ஸோ நீங்கள் எவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்கும்போது பரவாயில்ல வளர்த்து வந்து ஒரு பையன் சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்தீங்க. நான் இன்னொன்று சொல்லுவோம், உங்களெல்லாம் சீரியஸாக சொல்கிறேன். நான் ப்ரொடியூசராக நான் படத்தில் ஷூட்டில் பார்த்ததே இல்லை. மொத்தம் 8 அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கான்னு நினைக்கிறேன். இவங்களோட சேர்த்து 9 அசிஸ்டன்ட் டைரக்டர் நினைக்கிறேன். யார் அசிஸ்டன்ட் டைரக்டர் யார் ப்ரொடியூசர்னே தெரியல. சைடில் அங்கேயும் இங்கேயும் ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இவங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டாங்க. நடுவில் சீன் பேப்பர் நான் 2 பேரும் தம்பி சீன் பேப்பர் கொடுத்து இவர்கிட்ட கேட்டிருக்கேன். அந்த அளவுக்கு என்ன பண்ணி பண்றீங்க கேட்டா, இல்ல நம்ம அப்படிதான் இருக்கும், நம்ம படலாம் ஒரு ஃபிலிம் அப்படி வரணும் இப்படி வரணும் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நானா கேள்விப்பட்ட வரைக்கும் படலாம் போய் மியூசிக்கா சொல்லி இருக்கிறாரு. ப்ரொடியூசர்லாம் வருவாங்க, சும்மா போவாங்க, அப்புறம் கிளைமேக்ஸ்ல வருவாங்க. பார்க்கும் போதுலாம் வணக்கம் வேணும். அண்ணா ப்ரொடியூசர் டெய்லி வந்துட்டு இருக்காங்க, டெய்லி வந்து வணக்கம் வைக்கிறது. அந்த மாதிரி பலூன் ப்ரொடியூசர் அங்கே இங்கே வந்து ஒரு நாள் விஷயம் போகலாம், இன்னும் கொஞ்ச நாள் போனா அவரு ஃபுட்டு போடுறாரு, கேப் எடுத்து அவரே வர்றாரு. நீ ஒன்றும் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரா, இவங்க என்ன சரி ஓகே படம் செம்மையா வருது சொல்லிட்டு ஒரு அப்புறம் டெல்லி ஃபேமிலியோட வந்து ஜெயலலிதா சார் எல்லாம் கிஃப்ட் கொடுக்குறாரு, இதை வச்சுக்குமான்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு ப்ரொடியூசர் நான் பார்த்ததே இல்லையே. ஏன்னா படம் போய் ஒரு அவுட் பார்த்து தான் பரவாயில்ல, நம்ம இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறோம். பட் பரவாயில்ல. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஜெய்வி சார், எப்படி சொல்றது, அவர் ஃபேவரட் மியூசிக் டைரக்டர். நான் சின்ன வயசுல ஒரு பாட்டுலாம் கேட்டு வளர்ந்துருக்கேன் சார். அப்படி சொல்ல இருக்காதுங்க. ஆனால் உண்மையில
உண்மையிலே உங்க பாட்டுல வந்துருக்கு சார், ரொம்ப பிடிக்கும். ஜிவி சார் வந்து ஒரு ஓப்பனா சொல்லணும்னா இப்போ இருக்கிற அதான் ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி 24/7 ஏடிஎம் மிஷின் எப்படி வேலை செய்தோம் 24/7 ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாரு, ட்ரெண்டிங்லேயே இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரைலர் ஆரம்பிச்சு முடிவு வீட்டுக்கு போறதுக்குள்ள ஏதாவது ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஏதாவது ட்ரீசர் ஏதாவது வந்துகிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு இப்ப முடிஞ்சு கீழே தோறதுக்குள்ள ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகலாம் ஜெய சார். ஏன்னா அவருடைய அந்த அளவுக்கு அவ்வளவு வைபா ட்ரெண்டிங்லேயே இருக்காரு. இப்பதான் விஸ்வநாதன் சார் சூர்யா சார் டீசர் பார்த்தேன், நான் பயந்துட்டேன். இங்க ரொம்ப நேரம் உட்காந்துருக்காரு, ஒரு வேலை இங்க அனுப்பிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்லயும் நம்ம சீன் நடிப்பாரு, முடிச்சுட்டு அதிர்ச்சி இங்க வா இது எப்படி கட்டும் சார் சமையல் சார் அப்படியே கூப்பிட்டு அங்கேயே அனுப்பாரு. ஸோ அந்த மாதிரி திருவிழாவெல்லாம் ட்ரெண்டிங் சார். நீங்க எவ்வளவு பண்ணாலும் என்ன பண்ணாலும் ரசிக்கிறதுக்கு நாங்க இருக்கோம் சார், பண்ணிக்கிட்டே இருங்க. உங்க கூட நடிச்சது அவ்வளோ ஹாப்பி சார். ஏன்னா முதல் நாள் போன உடனே ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் போய் நிற்கிற முதல் எடுத்த உடனே தம்பி வீடியோலாம் பார்த்துருக்கேன், நல்லா பண்ணுறேன், சூப்பராக பண்ண சொன்னேன். அப்பயே சாரோட வைப் எனக்கு செட் ஆயிடுச்சு. ரொம்ப ஹாப்பி, தேங்க்யூ ஸோ மச் சார். அந்த ஜார்ஜ் மரியா சார் ரொம்ப ஹாப்பி உங்களோட ஒர்க் பண்ணுது சார். ஏன்னா அவ்வளோ முன்னதான் கேள்விப்படும் வடிவேல் சார் தான் எமோஷனாகவும் நடிப்பார், காமெடியாகவும் நடிப்பார், எல்லாம் சொல்லி நான் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் எமோஷனாகவும் சரி காமெடியாகவும் சரி பின்னி படத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்னா அது நீங்கள் தான் சார். ஜார்ஜ் மரியா சார் நன்றி சார். அண்டு கௌரி நல்ல நல்ல கதையை சூஸ் பண்ணி நடிக்கிறீங்க, ரொம்ப நன்றி. நான் கூட ஆக்ட்ரஸ்னாலே வருவாங்க, ஹீரோ கிட்ட தான் பேசுவாங்க, டீ கால் குடிச்சு போயிடான்னு வச்சு அப்படி இல்லை, எல்லாருக்கும் ஜாலியாக பேசி ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாருக்கும் ஹாப்பியாக பேசுங்க. நன்றி கௌரிமா. அண்டு அப்புறம் வந்து யார் அப்பா சார் வரல இன்னைக்கு. அப்பா சாரோட பெரிய ஃபேன், சீரியஸாகவே அவரோட ஆனந்தம் படம், அப்புறம் நம்மளுக்கு தெரியும் விஐபி ஆனந்தம், அப்புறம் வந்து மின்னலே, காதல் தேசம், இந்த பந்தா பரவசோட படம் இருக்கால செம்ம காமெடி கலக்கிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி சாரோட எல்லா படங்களும் பார்த்து ரசிச்சிருக்கேன். ஏன்னா அப்பா சார் எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்குன்னா, எனக்கு இப்போ தெரியும் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா சன் டிவி, இசைரி, சன் மியூசிக் இதில் நான் ஆனந்த படம் போட்டாலே அந்த பாட்டு போட்டாலும் சரி உட்காந்துட்டே இருப்போம். அப்படி ஒரு ஃபேன் அவரோட எல்லாம் பார்ப்போம். ஆனால் நேரில் அவர் இல்லை செம்ம வைப்பாக சமாளிச்சுட்டு தான் இருந்தார். ஸோ அவர் மிஸ் பண்ணுறேன் சார். அப்பா சார் கம்பேக் கொடுத்தது ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச் சார். அண்டு இந்த ஒன் அண்ட் ஒன்லி இந்த கேப்டன் எங்களோட படம் எனக்கு வாய்ப்பு கொடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 63 ஆடிஷன் எடுத்து 64 நான் போய் இதுக்கு மேலே ஆடிஷன் தான் டைம் ஆகிடும், ஷூட் உடனே போக சொன்ன ஒரே காரணத்துக்காக எனக்கு செலக்ட் பண்ணேன். மரியாதை தேங்க்யூ ஸோ மச். எனக்கு தெரியும் ப்ரொடியூசர் மட்டும் அவ்வளோ ப்ரெஷர் பண்ணீங்கன்னா நீங்கள் மாற்றிருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒன் செகண்ட் தேவரதன் ப்ரோ, ஜெயகாந்த் ப்ரோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வருவார், படத்தில் செம்ம எனர்ஜி, அவர் வைப்பு தான் சீன் போவோம், தலைவா செம்ம சீன் இப்படி பண்ணுவார், நான் செம்மையாக பண்ணுவேன், சூப்பராக இருக்குது, பட் இது ஒன்று பெஸ்ட்டுன்னு திருப்பி பண்ணுவேன், சூப்பராக பெஸ்ட்டுன்னு படம் முடிகிற வரைக்கும் நான் பண்ணுறதை பண்ண விடாமல் அவர் என்ன நிமிஷம் அதை பண்ணிட்டாரு. ஸோ டப்பிங்லேயே அதே தான் தலைவா பயங்கரமாக போடுறது நான் வச்சுருந்தேன், டப்பிங்கில் பயங்கரமாக போகிறோம் ஸ்கோர் பண்ணலாம், டப்பிங்கில் தலைவா பயங்கர போடுன்னு போட்டேன். வந்து டீச்சர் தலைவா போட்டோமே எதுவுமே இல்லை தலைவா, அதுதான் நீ போடு நான் பார்த்துக்கிட்டேன்னாரு. ஸோ இப்போ மார்ச் 27 எவ்வளோ வரும் தெரியல, பட் இருந்தாலும் படம் நல்லா வைபாரத்தில் டீச்சர் வேறு லெவல் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அண்டு ஜஸ்டின் பிரபாகரன் சார் ஆல் சாஃப்டாக எவ்வளோ அழகாக இருக்கிறோம், அதோட ஒரு மியூசிக்கும் அவங்க அவ்வளோ அழகாக சூப்பராங்க சார். சர்மமாயா சிறை மாதிரி நீ லக்கி சாம் இந்த படமும் கண்டிப்பாக உங்களால் தாயினா வெடிக்கிறேன் சார். ஸோ நல்லது நடக்கும். அந்த காரணம் விட்டு அவங்க நல்லா முடிச்சா அவ்வளோ. அப்புறம் திருப்பதி ஹீரோயின் அவங்களும் சூப்பராக பண்ண டக்குனு அவங்க பேர் வர மாதிரி செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க, அவங்க நன்றி. அந்த கேமரா மதன் சார் அவர் சொல்லுவோம் செம்ம ஃப்ரேம் சூப்பராக வச்சுருந்தா சார். தேங்க்யூ ஸோ மச் சார். என்னை வச்சு 42 வருஷம் எடுப்பீங்க தெரியும், அது வரமா தெரியல, பட் ஆனால் அங்கே நல்லா இருந்துச்சு சார். நான் என்ஜாய் பண்ணேன், அந்த ஸ்லோ மோஷன் எடுத்த ஷாட்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சார். அது வரணும். அதுக்கப்புறம் அந்த காஸ்டியூம் டிசைனர் அந்த செல்வா சார், எடிட்டர் அவங்க கட்ஸ் மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் பண்ண கட்ஸு செம்மையாக இருக்குது சார், ஹாஸ்டைல் கட்டும். ஸோ இதே மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு ஒரு கட்ஸு நான் ரசிக்கக்கூடிய சார். அந்த ப்ரொடியூசர் காஸ்டியூம் மற்ற எல்லாம் வச்சு தான் மனுச்சுங்க. ஃபஸ்ட்டு படம்ன்றதுனால தான் கொஞ்சம் ஆனால் விஆருக்கு தலைவா அவங்க போஸ்டர் கால செம்ம டிசைன் தலைவா, உண்மையிலே வேற லெவலில் வரவணி. அந்த பாத்திர ஜீவி தலைவர் தான் செம்மையாக காட்டிட்டு இருக்கேன். அண்ட் லாஸ்ட் தலைவா ஒரே விஷயம் தான், இந்த படம் கண்டிப்பாக வச்சு அடுத்த படம் கண்டிப்பாக நீயே டைரக்ட் பண்ணி நீ வரவா நடிக்கணும் வாழ்த்துறேன். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. ஒரு நிமிஷம் இந்த அரங்கத்தையோட சும்மா கலகலன்னு ஆக்கிட்டீங்க. ஆமா சூப்பருங்க. டிஜிட்டலும் சரி சின்ன திரையும் சரி கலக்கிட்டு இருக்கீங்க. இப்போ பிக் ஸ்கிரீனுக்கு வந்திருக்கீங்க. நோ டவுட்ஸ் யூ கோனா மேக் இட் பிக். ஆல் தி வெரி பெஸ்ட். எஸ் மை டியர் டார்லிங் சொல்லுங்க. எல்லாருக்குமே வணக்கம். மூச்சு வாங்குதாப்பா அவர் பேசினது. எனக்கு வந்து கடகடன்னு பேசிட்டாரு, நம்ம என்ன பேசுறது இல்ல. நீ சொல்லுமா, என்ன வேணா சொல்லு. எல்லாருக்குமே வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம். அவன் பேசுனதுக்கு அதிர்ச்சி ஆயிட்டாப்பா. அதிர்ச்சியாய் ஸ்லோ மோஷன் ஆயிட்டாரு. அந்த அளவுக்கு அண்ணா நீங்க
அண்ணா நீங்களே அதிர்ச்சியில் இருக்கிற மாதிரி தான் இருக்கீங்கண்ணே. இது தெரியுறதுக்குன்னு ஒரு வாரம் படம் ரிலீஸ் ஆனப்ப நான் அதிர்ச்சி. சொல்லுமா. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சோஷியல் மீடியாவில் அப்பா ஏதோ கஷ்டப்படுறாரு, அப்பாவுக்கு வீடியோ போடணும்னு நினச்சி நான் போட்டேன். நான் இப்படி படம் நடிப்பேன் எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு ஃபஸ்ட்டு படம் எனக்கு விக்னேஸ்வரன் அண்ணா வாய்ப்பு கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு படம் வெள்ளைக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு சீன் எடுத்தவொடனே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு சீன் ஷார்ட் கொடுத்தாங்க, அது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்தது. எப்படி சொன்னார் விக்னேஸ்வரன் அண்ணா சொன்னார், நீ எடுத்து பண்ணு, எவ்வளோ கேட்கனாலும் பரவாயில்ல நாங்கள் பார்த்துக்கணும்னு சொன்னார். அதில் வந்து இப்போ தொடங்கி மரியாதை அண்ணா எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாரு. எல்லாமே எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு எல்லாமே பார்த்துக்கிட்டாரு. என்ன பார்த்துக்கிட்டாரு அப்படி? அப்படி எல்லாமேனா? எனக்கு கூட பிடிக்காத அண்ணன் அவரு. கூட பிறந்த அண்ணன். அப்படியா? ஓகே ஓகே. அவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிட்டாரு. எல்லாருக்குமே தெரியும் அவரை பார்த்துக்கிட்டது எல்லாமே. ஓகே ஓகே. ப்ரொடியூசர் அண்ணாக்கு ரொம்ப நன்றி. ரிலாக்ஸ். இதே இந்த எனக்கு கேட்டு அண்ணா அண்ணா மறந்துட போறானே.